இந்த நாளிலும் கூட இன்னும் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்மஸ். அல்லேலூயா. கிறிஸ்மஸ்னாலே கேக், புது ட்ரெஸ். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்மஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பாரம்பரியமாகி போச்சு. கிறிஸ்மஸ்னா இயேசு கிறிஸ்து ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, நம்மளுடைய ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் எடுக்கணும், கேக் வாங்கணும், யாருக்கெல்லாம் கேக் கொடுக்கலாம், பிரியாணி எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்மஸ் வருது. அல்லேலூயா. ஆனா ஊழியக்காரங்களாகிய நமக்கு கிறிஸ்மஸ்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஞாபகம், அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவர் இந்த பூமிக்கு வந்து நம் மீது உளவாய் அன்பு கூர்ந்து அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு நினைவு வருகிறது. அல்லேலூயா. இந்த நாள் யாருக்கெல்லாம் நினைவு வருது? அப்படிப்பட்ட ஒரு, அதாவது திரும்ப ஆண்டு அழகாக அந்த வசனத்தை சொல்ல, இதை எடுக்கும்போது எனக்கு நினைவு கூறுங்க. ஆனா நமக்கு கிறிஸ்துமஸ் வரும்போது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் இந்த வேதத்தை எடுக்கும் போதெல்லாம் அவருடைய வார்த்தையும் அவருடைய பாடுகளும் அவர் எதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார் என்பது நமக்கு நினைவு கூறுகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டவர் எவ்வளவோ நம்ம வெளியே போறோம் வரோம், மாமிச பிரகாரமான வேலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. நீதான் இந்த வாரம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே 2 வாரம் நான் தள்ளி போச்சு. ரொம்ப எடுக்கிறத விட தள்ளி போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வேலைகள் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கும்னு சேவனை ஜோசப் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு மத்தியில் நம்ம ஓடணும். எப்படி போனாலும் ஒவ்வொரு வாரம் போன வாரம் எனக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு, அங்கே ஒன்று கொஞ்சம் வேலைகள் இருந்தது, பையனுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ கூட சின்னவனுக்கு உடம்பு சரியில்லை. வீட்டில் தனியாக விட்டுட்டு சொல்லிட்டு வந்தேன், அம்மா வந்துடுவாங்கப்பா, கன்னியாகுமரி போயிட்டாங்கனால 1 hour ஆகுது டிராவல், 8 மணி தான் வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் பசங்க தனியாக இருக்கணும். டிவி பார்த்துட்டு தான் சண்டைகிட்ட போட்டுவாங்க, வச்சுப்பாங்களா சொல்லிட்டு பல நினைவுகள், பல சோதனைகள் வந்தாலும் இதுக்கு மத்தியில் தான் நானும் ஓடினேன் அப்படின்னு சொல்ற அந்த சாட்சிகள் நம்மளை இன்னும் பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளும் கூட ஆண்டவரே என்ன இந்த வசனங்களை தியானிக்கும்போது இன்னைக்கு நாள் முழுவதும் எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. நேற்று நான் வேதத்தை வாசிக்க முடியல, ஒரு கொஞ்ச நாளாவே வேதத்தை வாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டேன். ஆனால் இந்த தருணத்தில் நீ எடுக்கணும் போது சும்மா எடுக்க முடியாது. நான் அப்படி சுற்றிட்டு அப்படியே எடுத்துட்டு வசனங்களை எடுக்க முடியாது. அதனால ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட முடியல. ஆனால் இந்த நாள் முழுதும் நேற்று காலையில் 3:30 மணி எழுந்து என்ன பேசுங்கன்னு சொல்லிட்டு வேதத்தையே பார்த்துட்டு இருந்தேன். என்னால் எதுவுமே வாசிக்க முடியல. ஆனால் டைம் போகுது, 3:30, 4:30, 5:30, 6:30 டைம் போகுது. என்ன எடுக்கிறது ஆண்டவர்? ஏன்னா இது முன்னாடி வேதத்தை வாசி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது ஆண்டவர் டக்குன்னு வார்த்தையை கொடுப்பாரு, இது எடு அது எடுன்னு சொல்லுவாரு. 1 மணி நேரமா இருந்தால் இன்னைக்கு அப்படியே சீரியல் போட்டு கூட போய் உட்காந்தேன், ஒன்றும் முடியல என்னால். என்ன ஆண்டவர் இப்படி இருக்குது, இதெல்லாம் என்னுடைய தப்பு தான். ஏன்னா அவரோடு கூட நடக்க நல்லா இருக்கும். எது வந்தாலும் நம்மோடு கூட சீக்கிரமா இடைப்பட அவர் வல்லமை உள்ள தேவனா காணப்படும். ஆனா அவரோட கூட அவரை இருக்கிற இடத்துல இருக்கிறாரு, நம்ம விலகி காணப்படுறோம். நம்ம ஜபத்திலும் சரி எல்லாத்திலும் விலகி காணப்படும் போது அவர் கிட்ட போது ஒரே நாள் ஆவார், ஒரு செகண்ட்ல அவர்கிட்ட நம்ம பிரிஞ்சு போயிடலாம். ஆனா கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. பிசாசானவன் எல்லா சூழ்நிலையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கான். எப்படின்னா, அதாவது நமக்கு ஏற்கனவே பழைய காரியங்கள்லாம் இருக்கும். இந்த வேதத்தை விட வேற ஒரு காரியம் நம்மளுக்கு சந்தோஷத்தை தர சொல்லி ஆதாம ஏவாளை எப்படி வஞ்சித்தானோ அதே போல நம்ம அனுதினம் வஞ்சிக்க அவன் அப்படியே கர்ஜிக்கிற சிங்கம் போல காணப்படுறாங்க. அப்படி இருந்தா இல்லாண்டவர் ஏதாவது ஒன்று கொடுங்க, நான் ஏதாவது ஒன்று பேசிட்டு ஏதாவது ஒன்று நான் உங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிடணும் ஆண்டவர். ஏன்னா இது என்னுடைய குடும்பம், இங்கே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா இது ஒரு பெரிய ஸ்லாக்கியமா நான் கருதுறேன் ஆண்டவர். நீங்க ஏதாவது ஒன்று பேசுங்க, ஏன்னா யாரும் எதுவும் எனக்கு சொல்ல மாட்டாங்க. நான் உங்களோட கூட இந்த நாள் போது வேதத்தை அப்படியே வேதத்திலே இருந்தேன். என்ன பண்ணலாம், ஆண்டவர் எதுக்காக பூமியில வந்தாரு, குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணாரு, வளரும்போது என்ன பண்ணாரு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சிந்திக்கும் போது சரி ஆண்டவர் பிறந்தாரு, அதனால கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். சரி அவர் குழந்தை இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாரு, எப்படிலாம் அவரு கர்ப்பம் தெரித்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி மரித்தாருன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தியானிக்கிறத எனக்கு தோன்றத ஆண்டு உங்களோட கூட பேசும்படியா இந்த வார்த்தைகளை எனக்கு ஏறினார். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட கிறிஸ்துமஸ்னா ஆண்டவர் பிறந்திருக்கிறார். இப்போ இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கணும். அந்த நாட்கள்ல
இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இந்த உலகமே வியப்பாய் பார்த்ததாம். ஹல்லேலூயா. ஆமே. வேதம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கர்ப்பம் தரிக்கிறார்னா பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கிறார். ஹல்லேலூயா. அவளுக்கு என்று நியமிக்கப்பட்டிருந்த, அதாவது நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயதார்த்தம் ஆன யோசேப்போடு கூட நிச்சயதார்த்தம் இருக்கு, இன்னும் சேரல. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே மரியாள் என்ன பண்றா, கர்ப்பவதி ஆகிறார். ஹல்லேலூயா. ஆமே. இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த நாளில் இப்போது நடக்குமே. ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லும்? நியமிக்கப்பட்ட மனிதன் என்ன சொல்லுவான்? ஹல்லேலூயா. எப்படி அவளை அவமானப்படுத்த வேண்டும், அவளை துரத்த வேண்டும், அவளை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளை சிந்தித்துட்டே இருப்பான். ஹல்லேலூயா. தன்னை நீதிமானாய் காட்ட அவன் எப்படிலாம் பிரயாசப்படுவான்னு இந்த நாள்ல நம்ம சிந்திக்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அந்த நாள்ல பாருங்க, யோசேப்பு எப்படிப்பட்ட காரியம் செய்யறாருன்னா, ரகசியமா